ஓம் சாய்ராம். அத்தியாயம் 38. பாபாவுக்காக ஒரு சிறிதே உணவு தேவைப்பட்டது என்று அவருக்கு தேவையானதும் சில வீடுகளில் பிச்சை எடுத்தும் பெறப்பட்டது என்றும் முன்னமையை எடுத்து சொல்லப்பட்டது. ஆயினும் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டுமென்று அவர் தீர்மானித்ததால் அவராகவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். இந்த விஷயத்தில் அவர் எவரையும் சார்ந்திருக்கவோ தொல்லைப்படுத்தவோ இல்லை. முதலில் கடை வீதிக்கு சென்று சோளம், மாவு, நறுமண பலசரக்கு வகைகள் முதலிய எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்குகிறார். கோதுமை அரைத்தலையும் தாமே செய்கிறார். மசூதிக்கு முன்னால் உள்ள திறந்த வெளியில் ஒரு பெரிய அடுப்பை வைத்து நெருப்பை மூட்டி அதற்கு மேல் ஹண்டி என்னும் ஒரு பாத்திரத்தை சரியான அளவு தண்ணீர் ஊற்றி வைக்கிறார். 2 விதமான ஹண்டிகள் இருந்தன. ஒன்று சிறியது, மற்றொன்று பெரியது. முன்னது 50 பேருக்கு உணவளிக்க ஏற்றது, பின்னது 100 பேருக்கானது. சில சமயம் அவர் மிட்டா சாவல் என்னும் சர்க்கரை பொங்கலை சமைத்தார். மற்றும் சில சமயங்களில் புலவை மாமிசத்துடன் சமைத்தார். சில சமயங்களில் கொதித்து கொண்டிருக்கும் வரன் என்னும் சூப்பில் கோதுமை மாவை சிறு உருண்டைகளாகவோ அல்லது தட்டையான ரொட்டிகளாகவோ செய்து மிதக்க விட்டார். வாசனை பொருட்களை அம்மியில் வைத்து இடித்து தூளை சமையல் பாத்திரத்தில் போட்டார். உணவை மிகவும் சுவையானதாக்க அவர் எல்லா சிரமங்களையும் எடுத்துக்கொண்டார். கேழ்வரகு மாவை தண்ணீருடன் கொதிக்க விட்டு அதை தயிருடன் கலந்து கூழ் தயார் செய்தார். உணவுடன் இந்த கூழை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக விநியோகித்தார். உணவு ஒழுங்காக வேகிறதா என்பதை பார்க்க பாபா தனது கம்பெனியின் கைகளை மேலே சுருட்டிவிட்டு கொண்டு தனது வெறும் கையை கொதிக்கும் பாத்திரத்தில் துளியும் பயமின்றி விட்டு கொதிக்கும் கலவையை நன்றாக மேலும் கீழும் பக்கங்களிலும் கலக்கி விடுகிறார். கை வெந்ததற்கான எந்த அடையாளத்தையோ முகத்தின் பயத்தின் எவ்வித சாயலையோ காண முடிவதில்லை. சமையல் முடிந்ததும் பாத்திரங்களை மசூதிக்கு கொண்டு வந்து உரிய முறையில் மௌல்வியை கொண்டு புனிதமாக்கினார். முதல் உணவின் ஒரு பகுதியை மகள்ஸ்தாபதிக்கும் தாத்யா பாடிலுக்கும் அனுப்பிவிட்டு மிச்சத்தை எல்லா ஏழை எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர்கள் உள்ளம் நிறையும் வண்ணம் தமது கையாலேயே பரிமாறினார். பாபா தாமே சமைத்து தாமே பரிமாறிய உணவை உட்கொண்டவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதிர்ஷ்டசாலிகள். இத்தருணத்தில் ஒரு சிலர் சந்தேகம் கேட்கலாம். பாபா காய்கறிகளையும் அசைவ உணவையும் பிரசாதமாக தமது அடியவர்களுக்கு ஒரே மாதிரியாகவோ வழங்கினார்? விடை வெளிப்படையானதும் எளிதானதும் ஆகும். அசைவ உணவு பழக்கப்பட்டோருக்கு ஹண்டியிலிருந்து பிரசாதமாக உணவு வழங்கப்பட்டது. அதில் பழக்கமில்லாதவர்களை அதை தொட அனுமதிப்பதில்லை. இவ்வுணவை விசேஷமாக அனுசரிக்க அவர்களிடம் எவ்வித விருப்பத்தையோ ஆசையோ தூண்டிவிட்டதில்லை. குருவே பிரசாதமாக எதையாவது அளிக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்று எண்ணுபவன் நரகத்தை அடைகிறான் என்னும் ஒரு கொள்கை நன்றாக உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஒரு கிண்ணம் மோர். ஒரு முறை இந்த கூட்டத்தில் இருந்தபோது ஹேமந்த் பந்த் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டார். அப்போது பாபா அவருக்கு ஒரு கிண்ணத்தில் மோர் கொடுத்தார். அதன் வெண்மையான தோற்றம் அவரை மகிழ்வித்தது. ஆனால் வயிற்றில் அதற்கு இடம் இருக்காது என்று அஞ்சி லேசாக உறிஞ்சினார். மிகவும் சுவையாக இருந்தது. அவரது தடுமாறும் எண்ணத்தை புரிந்து கொண்ட பாபா, எல்லாவற்றையும் குடித்துவிடு, இனிமேல் இம்மாதிரி வாய்ப்பு உனக்கு கிடைக்காது என்று கூறினார். அப்போது ஹேமந்த் பந்த் அதை முழுகவும் பருகினார்.
பாபாவின் உரை தீர்க்க தரிசனமானது என்று கண்டார். ஏனெனில் பாபா சீக்கிரத்தில் மகா சமாதி அடைந்தார். இப்போது வாசகர்கள் ஹேமந்த் பந்துக்கு நிச்சயம் நன்றி செலுத்த வேண்டும். அவர் கிண்ணத்தில் இருந்த மோரை அருந்தினார். ஆனால் பாபாவின் லீலைகள் என்ற ரூபத்தில் வேண்டிய அளவு அமிர்தத்தை நமக்கு விநியோகித்தார். பற்பல கிண்ணங்கள் அமிர்தத்தை நாம் பருகுவோம், திருப்தி அடைந்து மகிழ்வோம். ஸ்ரீ சாயை பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.